உடல் உழைப்பு இல்லைனாலே நரம்பு தளர்ச்சி வரும். தசைகளுக்கு தசைகளுக்கு பயிற்சி தேவை. இப்போ நரம்புகளுக்கான பயிற்சி எப்போ கிடைக்குது? உடல் குனிஞ்சு நிமிர்ந்து வளைஞ்சி உழைக்கும் போது தானே உடம்புக்கு அந்த பயிற்சி கிடைக்கும். உடம்பில் உள்ள நரம்புகளுக்கு அந்த பயிற்சி எப்போ கிடைக்குது? அது நம்ம உட்காந்து குனிஞ்சு நிமிர்ந்து நடந்து ஓடி உழைக்கும்போது தான் நமக்கு இந்த விளையாடும்போது, நீச்சல் அடிக்கும்போது, ஒரு வேலையை செய்யும்போது, நடக்கும்போது, ஓடும்போது, விளையாடும்போது அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? உடம்புக்கு உடலுக்கு ஒரு பயிற்சி கிடைக்குது. உடம்புன்னா என்னது? அங்கே நரம்பும் இருக்குது, தசைகளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. சதைகள் இருக்குது, தசைகள் இருக்குது, நரம்புகள் இருக்குது. அப்போ நரம்புகளுக்கு உழைக்கும் போது தான், உடல் உழைப்பில் தான் உடல் நரம்புகளுக்கு பயிற்சி கிடைக்குது. அப்போ நரம்பு தளர்ச்சிங்கிறது என்னன்னாக்கா, உடல் உழைப்பு இல்லாமல் நாம் வாழ்கிறோம் அல்லவா? உடற்பயிற்சியே செய்வதில்லை பெரும்பாலானவர்கள், உடல் உழைப்பிலே ஈடுபடுவதில்லை பெரும்பாலானவர்கள். அதனால்தான் இந்த நரம்புகளுக்கு பயிற்சியே இல்லை, தசைகளுக்கு பயிற்சி இல்லை, சதைக்கு பயிற்சி இல்லை. அதனால்தான் நரம்பு தளர்ச்சி வருகிறது, தசை தளர்ச்சி ஏற்படுகிறது. தசையெல்லாம் தளர்ந்து போகுது, அதுக்கு பயிற்சி கிடைக்கல, அதுக்கு புத்துணர்ச்சி இல்லை தசைகளுக்கு, நரம்புகளுக்கு. ஏன்னா நரம்புகளும் தசைகளோடு தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக அந்த உடம்பே தளர்ந்து போகுது, அதுக்கு பயிற்சியே கிடைப்பதில்லை, அது புதுப்பிக்கப்படுவதில்லை. உழைப்பின் போது தான் அது புதுப்பிக்கப்படுகிறது, அது தட்டி எழுப்பப்படுகிறது. இல்லைன்னா அது என்ன ஆகுதுன்னா துருப்பிடிச்சு போயிடுது. துருப்பிடிச்சு போன ஒரு இரும்பு சைக்கிள் மாதிரி உடம்பு அதுக்கு வேலை கொடுக்காத போது என்ன ஆகுதுனாக்கா, சுற்றி ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் சேர்ந்து அது நரம்புகள்லாம் பலவீனமாகிடுது, ஸ்டக் ஆகி போகுது, புத்துணர்ச்சி பெறாமல் போயிடுது. அதனால் நரம்பு தளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னா, உடல் உழைப்பு இல்லாமல் நாம் வாழ்கிறோம், அதுதான் காரணம். உடல் உழைப்பு இல்லாமல், உடற்பயிற்சி செய்யாமல் நாம் வாழ்கிறோம். உடற்பயிற்சின்னா என்ன? யோகாசனம் பண்ணாலே போதும், அதுதான் இயற்கையான உடற்பயிற்சி. பளுவை தூக்கி உடற்பயிற்சியும் செயற்கையானது. உடற்பயிற்சி செய்ய வேண்டும், உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும். அப்போ தான் நரம்பு தளர்ச்சி பெருமளவு ஏற்படாது. இப்போ உடல் உழைப்பில் ஈடுபடவில்லை, உடற்பயிற்சி செய்யவில்லை என்றாலே அவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுவிடும். நீ எவ்வளோதான் சத்தான உணவுகளை சாப்பிட்டாலும் சரி, உனது வாழ்க்கையில் நீ உடற்பயிற்சி செய்யவில்லை, உடல் உழைப்பில் ஈடுபடவில்லை என்றால் கண்டிப்பாக உனக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படும், நோய்கள் வந்துடும். நரம்பு தளர்ச்சி, நரம்பு மண்டலம் பலவீனமாயிடும், அப்புறம் நோய்கள் வந்துவிடும். அப்போது உடலுக்கு பயிற்சி கிடைக்க வேண்டும் அப்படின்னா அதை எதன் வழியில் எளிதாக பெற முடியும்? மகிழ்ச்சியாக பெறணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? விளையாடுவதற்கு நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. இந்த குடியிருப்புகளில் எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் விளையாட்டு மைதானம், சின்னதும் பெருசுமா ஏகப்பட்ட விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்கள். அப்போ தான் மக்கள் விளையாடுவாங்க. ஒருத்தர் கூட தவறாமல் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே தினமும் 1 மணி நேரம் விளையாண்டே ஆகணும். அதுக்கு மேலே கண்டிப்பாக விளையாடணும். அப்படி விளையாட வைப்பதன் மூலம் அவர்களுக்கு உடம்புக்கு பயிற்சி கிடைக்குது. இதன் மூலம் நரம்பு தளர்ச்சி எதுவும் ஏற்படாது, உடலுக்கு தளர்ச்சி ஏற்படாது. உடம்பு புத்துணர்ச்சியாகும், நரம்புகளும் புத்துணர்ச்சியோடு செயல்படும். அதனால் நிறைய நீச்சல் குளங்களை உருவாக்கணும். அதன் மூலம் ஒரு 1/2 மணி நேரமாக நீந்தி குளிப்பாங்க. அதன் மூலம் உடம்புக்கும் தசைகளுக்கும் பயிற்சி கிடைக்கும், நரம்புகளுக்கும் பயிற்சி கிடைக்கும். அதன் மூலமும் நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதனால் மகிழ்ச்சியான வழியில் உடம்புக்கு என்ன கிடைக்கணும்? பயிற்சி கிடைக்கணும், உடல் உழைப்பிற்கான வாய்ப்பு கிடைக்கணும், அதை ஏற்படுத்தணும். அதுக்கு விளையாட்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, சூப்பரான ஒரு வாய்ப்பு. எல்லாரும் அதுக்கு அடிமையாயிடுவாங்க விளையாடுவதற்கு. அப்போ வீட்டு பக்கத்தில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் சின்னதும் பெருசுமா ஆண்களுக்கும் தனியாக, பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்களை நிறைய ஏற்படுத்தணும், தேவையான அளவு ஏற்படுத்தணும். அது மாதிரி உடற்பயிற்சி நிலையங்கள், ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக உடற்பயிற்சி நிலையங்கள். அது மாதிரி நீச்சல் குளங்கள் நிறைய, யாருக்கு அதாவது தாராளமாக ஒரு 50 ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம், 50 பெண்களுக்கு ஒரு நீச்சல் குளம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக குளிப்பதற்கு நீச்சல் குளம், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குளிப்பதற்குன்னு அதுக்கு ஒரு நீச்சல் குளம். இந்த மாதிரி ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு 3 நீச்சல் குளம் இருக்கணும், ஆண்கள் தனியாக, பெண்கள். இதன் மூலம் மக்களுடைய உடம்புக்கு உழைப்பதற்கான, மகிழ்ச்சியான வழியில் உழைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. மகிழ்ச்சியான வழியில் உடலுக்கு, நரம்புகளுக்கு, தசைகளுக்கு பயிற்சி கிடைக்கும். அதன் மூலம் நரம்பு தளர்ச்சி ஏற்படாது. நரம்பு தளர்ச்சி ஏன் ஏற்படுதுன்னா, சோம்பேறித்தனத்தால், உடல் உழைப்பிற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை முறையால் தான் நரம்பு தளர்ச்சி ஏற்படுது, உடலுக்கே தளர்ச்சி ஏற்படுது, உடம்பே தளர்ந்து போய் சீக்கிரம் முதுமை விடுகிறது, சீக்கிரமாக ஒரு முதுமை விடுகிறது. அதுவே நரம்பு தளர்ச்சி தான், அதுவே ஒரு தளர்ச்சி தான், மனுஷ உடம்பில் ஏற்படுகிற தளர்ச்சி தான் காரணமாக இருக்கிறது. அதனால் நரம்பு தளர்ச்சிக்கு மிக மிக முக்கிய காரணம் என்னென்னா, உடல் உழைப்பு இல்லாமல், உடற்பயிற்சி இல்லாமல் நாம் வாழ்வது தான் ஒரு காரணம். அதுக்கான வாய்ப்பு மகிழ்ச்சியான வழியில் நமது உடம்புக்கு உழைப்பையும் பயிற்சியும் கிடைக்கணும் அப்படின்னா, விளையாடுவதற்கான விளையாட்டு மைதானங்கள், நீச்சல் குளங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, அந்த மாதிரி கலைக்கூடங்கள், ஆடுவதற்கும் பாடுவதற்கும்
ஒவ்வொரு தெருவுலையும் கலை பூங்காக்கள் இருக்கணும். மக்கள் வந்து மாலை நேரங்களில் அங்கு கூட வேண்டும். அந்த மாதிரி அதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். அது மாதிரி வந்து விளையாட்டுகளை வந்து இந்த ஒலிம்பிக் விளையாட்டு, தேசிய விளையாட்டு இதெல்லாம் தடை பண்ணிடணும். ஏன்னா மக்கள் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இவங்க விளையாடுவதை மறந்துடுறாங்க. மக்கள் விளையாடுவதற்கு மக்கள் மயமாக இருந்த அந்த விளையாட்டு வந்து எப்போ வந்து மக்கள் விளையாடுவதற்கே மறந்து போனாங்கன்னா, இந்த மாதிரி தேசிய அளவில், மாநில அளவில், உலக அளவில் விளையாடுறாங்கள்ல, ஒலிம்பிக்கு, ஆசிய விளையாட்டு போட்டி, இப்படி இதுக்கு கிரிக்கெட்டு, கபடி போட்டி, இதெல்லாம் ஐபிஎல், இதெல்லாம் டிவியில் பார்க்கும்போது மக்கள் விளையாடுவதே வேடிக்கை பார்க்குறவர்களாகிட்டாங்க. விளையாடுகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் 30 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் விளையாடுகிறவர்களாக இருந்தார்கள். மக்கள் எல்லாருமே விளையாட்டு என்பது மக்களிடம் இருந்தது. அப்புறம் வந்து எப்போ வந்து இந்த கிரிக்கெட் போட்டி இதெல்லாம் வந்து டிவியில் பார்க்க ஆரம்பித்தாங்களோ விளையாடுவதே மறந்து போனார்கள், படிப்படியாக மறந்து போனாங்க. அப்படி விளையாட்டுங்கிறது மக்களிடமிருந்து வியாபாரிகள் கைப்பற்றி விட்டார்கள். அப்புறம் வியாபாரிகள் வந்து விளையாட்டை பயன்படுத்தி அவங்க வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. வேடிக்கை காட்டி மக்களுக்கு டிவி மூலமாகவும் ஸ்டேடியத்துக்கு வரவழைச்சி டிக்கெட்லாம் விற்று மக்களுக்கு பணத்தை வசூலித்து வேடிக்கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள்லாம் இப்போ வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து மக்களை விளையாட வைக்கணும் அப்படின்னா, அதாவது மக்கள் யாருக்கும் நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக விளையாட வைக்கணும்னா வியாபாரிகளிடம் இருக்கிற விளையாட்டை வந்து பிடுங்கி மக்கள் கையில் கொடுக்கணும். அப்போ தான் மக்கள் விளையாடுவாங்க. நீங்கள் ஒரு பக்கம் வந்து டிவியில் ஐபிஎல் ஓடிட்டு இருக்கும்போது யாரும் கிரிக்கெட் கிரவுண்டுக்கெல்லாம் போகணும்னு நினைக்க மாட்டாங்க. டிவியில் ஐபிஎல் மட்டும் ஓடுறதில்ல, நிறைய விளையாட்டு பார்க்கலாம். உலகம் முழுக்க நிறைய விளையாட்டு இப்போ டிவியில் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு விளையாட்டுகள் யூடியூப் வழியாக ஏதோ ஒரு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் மக்களை விளையாட விடாமல் தடுப்பதற்காக தடுக்கின்ற வியாபாரிகளின் முயற்சிகள். மக்களிடம் உள்ள விளையாட்டுகளை பிடுங்கி மக்களுக்கு வேடிக்கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களிடம் உள்ள அந்த மக்கள் மயமாக இருந்த அந்த விளையாட்டை, மக்களுக்கு சொந்தமான விளையாட்டை பிடுங்கி இந்த வியாபாரிகள் மக்களுக்கே வேடிக்கை காட்டி மக்களை சோம்பேறியாக்கிட்டாங்க. அதனால் வந்து மக்களிட எல்லா மக்களையும், உலகத்தில் உள்ள எல்லாரையும் விளையாட வைக்கணும். ஏன்னா வாழ்க்கையை அனுபவிக்கிறது தான் வாழ்வின் நோக்கம் என்பது. வாழ்க்கையை அனுபவிக்கணும். வாழ்க்கை என்பது ஒரு முறை தான். நீ யாரும் 10 வாட்டி பிறக்க போகிறதில்ல, 10 வாட்டி வாழ போகிறதில்ல. ஒரு வாட்டி தான். அந்த வாட்டி பரவாயில்ல, சோம்பேறியாக இருந்துட்டான், அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாழ்க்கை 2-3 வாட்டி யாருக்கும் வர்றதில்லை, ஒரு வாட்டி தான். அதனால் அந்த மகிழ்ச்சியாக மக்களை வாழ செய்து விட வேண்டும். வாழ்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி விட வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி தூக்கி குப்பையில் போட்டுடணும். அதனால் வந்து தொழிலாக செய்கிற விளையாட்டு இருக்குல்ல, அதெல்லாமே தடுத்துடணும். மக்களே விளையாட்டும், நீங்கள் விளையாடுறத நீங்கள் பார்த்துங்க, மக்களிடம் கொடுத்து விட வேண்டும். யாரும் வந்து விளையாடுறத ஒரு தொழிலாக செய்யவே கூடாது. விளையாடுறது தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு பிடி டீச்சர் கூட தேவையில்லை. அந்த மாதிரி அல்லது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் விளையாட்டு பீரியடில் நீங்கள் விளையாடுங்க, நான் சும்மா வேடிக்கை பார்க்குறேன், அந்த மாதிரி அவங்கள எங்கேயும் விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சு பரிசெல்லாம் கொடுக்கக்கூடாது. பரிசு கொடுக்குற வேலையை வச்சுக்கிட்டு சும்மா விளையாடு, உனக்கு பிடிச்ச விளையாட்டு, அது உன்னுடைய விருப்பம். விளையாடுவதற்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கியாச்சு, ஒரு பாட வேலையை ஒதுக்கியாச்சு. அந்த நேரத்தில் நீ என்ன விளையாடு, இதைத்தான் விளையாடணுன்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து பயிற்சி கொடுக்கணும் மக்களுக்கு. அந்த மாதிரி அது மாதிரி ஆடல் பாடல் கலைகளை வந்து தொழிலாக யாரும் செய்ய அனுமதிக்கவே கூடாது. அன்றைக்கி மக்கள் ஏன் ஆடுறதில்ல அப்படின்னா ஆடுவதற்கே கூச்சப்படுறாங்க. ஏன்னா கலைகளை தொழிலாக செய்கிற அந்த ஆடல் கலைஞர்கள், பாடல் கலைஞர்கள், சினிமாக்காரங்க, அவங்க ஆடுறதை இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. எப்படி விளையாட்டை வேடிக்கை பார்க்குறாங்களோ அது மாதிரி ஆடலையும் பாடலையும் வேடிக்கை பார்க்குறவர்களாக மக்கள் மாறிவிட்டார்கள். அதனால் வந்து ஆடல் பாடலை வேடிக்கை பார்க்காமல் மக்கள் ஒவ்வொருவரும் விளையாட வேண்டும், ஒவ்வொருவரும் ஆட வேண்டும், பாட வேண்டும், ஓவியம் வரைய வேண்டும், கவிதை எழுத வேண்டும். அதனால் கலைகளை வந்து அது வியாபாரிகள்கிட்ட இருந்து பிடுங்கி மக்கள் கையில் கொடுக்கணும். மக்கள் கையில் இருக்கிற கலைகள் வந்து எளிமையாக தான் இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காது. ஆனால் மக்கள் எல்லாருமே ஆடுவாங்க, பாடுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதுதானே முக்கியம். இந்த மாதிரி கலை வியாபாரிகள் அவங்க வந்து பாட்டு பாடுவாங்க, பிரம்மாண்டமாக ரொம்ப கவர்ச்சியாக பாட்டு பாடுவாங்க. அதை பார்த்து மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்க. அதனால் அந்த மக்களுக்கு என்ன கேட்குறக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் மக்களுக்கு தன்னம்பிக்கை வராது. தன்னம்பிக்கை யாருக்கு வரும்னா இந்த கலை வியாபாரிகளுக்கு தான் வரும். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு படைப்பை உருவாக்கி மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. மக்கள் எல்லாரும் அவங்கள வியந்து பார்ப்பாங்க. ஆனால் மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். எப்போ தன்னம்பிக்கை ஏற்படும்னா அவர்களாகவே ஒரு சொந்தமாக ஒரு பாட்டை கற்பனை செஞ்சு பாடுறாங்களோ அப்போ தான் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். ஒரு நடனம் ஆடுகிறார்கள், அதுக்கு கற்பனை தேவை. அப்படி நடன அசைவுகளை புதிதாக கண்டுபிடிச்சு ஆடணும். அப்போ இப்படி இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் நடனம் ஆடும்போது அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். ஏன்னா நடனம் ஆடும்போது கற்பனை வளம் தேவை. நம்மிடம் இப்படி கற்பனை வளம் இருக்கிறதா என்று அவர்களை வியந்து பார்த்து கொள்வார்கள். அதுக்கான வாய்ப்பு
எப்போ வரும் அப்படின்னா அந்த கலை வியாபாரிகளிடமிருந்து கலைகளை பிடிங்கி மக்கள் கையில் கொடுக்கணும். கலை வியாபாரிகளை மக்களோட மக்களாக நீங்களும் போய் ஆடுங்க பாடுங்க அப்படின்னு சொல்லிடணும். அந்த மாதிரி கலைகளையும் விளையாட்டையும் தொழில் முறையாக யாருமே பண்ணவே கூடாது. அது மக்கள்கிட்டே கொடுத்துடணும். அப்போ தான் இந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மக்களுக்கு உடம்புக்கு பயிற்சி கிடைக்கும். ஆடுவதன் மூலமாக பாடுவதன் மூலமாக உடம்புக்கு பயிற்சி கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி ஏற்படாது, உடல் தளர்ச்சி ஏற்படாது, சீக்கிரம் முதுமை வராது. ஒரு 90 வயசில் கூட இளமையாக ஒரு அற்புதமான ஒரு உடல் தோற்றம் ஏற்படும். ஒரு 80 வயசில் கூட அந்த அளவுக்கு அப்போ மக்களுடைய வாழ்நாள் காலம் அதிகரிக்கும். அதனால் அதுதானே முக்கியம். ஒரு முறை தானே நம்ம எல்லாம் வாழ போகிறோம். 10 வாட்டியாக பிறக்க போகிறோம்.